மழை பெய்யும் இரவு. மருத்துவமனைக்கு பக்கத்தில் மாலா பாட்டி இட்லி கடை. மீனா மருத்துவமனையில் இருக்கும் அவள் அம்மாவிற்கும் அவளுக்கும் இட்லி வாங்குகிறாள். அவள் அந்த பாட்டியிடம் தன் அம்மாவின் உடல் நலம் பற்றி பேசிக்கொண்டே சாப்பிடுகிறாள். பின் பணம் கொடுக்க நினைக்கையில் பணம் குறைவாக இருந்ததை பார்த்து திணறுகிறாள். இதை பார்த்துக் கொண்டிருந்த பாட்டி, பரவாயில்லை, எனக்கு பணம் வேண்டாம், அம்மாவை பத்திரமாக பார்த்துக்கொள் என்றார். இல்ல பாட்டி, நான் உங்கள் பணத்தை எப்படி திருப்பித் தருவேன் என்றாள். மீனா, பாட்டி, இந்த மாதிரியான உதவிக்கு விலையில்ல, நீயும் அம்மாவும் சுகமாயிருந்தா போதும் என்றார். மீனா அந்த பாட்டிக்கு நன்றி சொல்லி சென்றாள். 7 வருடங்கள் கடந்தது. மீனா இப்போது ஒரு சிறந்த டாக்டர். ஒரு நாள் அவளது அறையில் வயதான நோயாளி சேர்க்கப்படுகிறார். அவளது சக ஊழியர், இந்த பாட்டிக்கு மருத்துவச் செலவு செய்ய பணம் இல்லையாம் டாக்டர் என்றாள். அப்பாட்டியை பார்த்த மீனாவுக்கு அது இட்லி கடை பாட்டி என தெரிந்தது. கட்டணம் வேண்டாம், நான் ஏற்கனவே பணம் பெற்றுவிட்டேன் என்றாள். அடுத்தவர் நிலைமை அறிந்து, நாம் செய்யும் உதவி நமக்கு பல மடங்காய் திரும்பி வரும். கதையிலிருந்து ஒரு கேள்வி. இட்லி கடை பாட்டியின் பேர் என்ன? பதில் தெரியவென்றால் கமெண்ட் செய்யுங்க. நீங்கள் நோட் பண்ணி இருக்கீங்களா பாப்போம். இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கேள்விக்கு பதில் சொல்றாங்களா பாருங்க. நாம் செய்யும் சிறு உதவி கர்மா வழியாக நம்மை பாதுகாக்கும்.